Hi students, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெகிரல்ஸ்ல இருந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது அவங்களை எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றதான். இது வரைக்கும் பார்த்துருக்க எக்ஸசைஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்தால் அதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அதை நம்ம அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம். நீ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி மல்டிப்ளிகேஷனுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் வரும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிளில் இருந்தால் தான் அவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் இன்னொருத்தரை செகண்ட் ஃபங்க்ஷனும் முதல்ல நேம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதில் யாரை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும், எது செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஹைலைட் நமக்கு யூஸ் ஆகுது. ஹைலைட் அப்படின்றதுல I அப்படின்னா வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்குது, எல்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டீனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இ அப்படின்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் அப்படின்றது வந்து சைன் இன்வர்ஸ். இந்த மேலே இப்படி ஒரு -1 போட்டிருப்பாங்கல்ல, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ், அந்த மாதிரி மேலே இன்வர்ஸ் இருக்கதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து லாக் எக்ஸ், லாக் ஒய், லாக் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரா அப்படின்றதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் வெறும் நம்பர்ஸ் கூட இதில் தான் வரும், அல்ஜிப்ரால தான் வரும். இப்போ ரூட்டுக்குள்ள 1 - x வருது, இந்த மாதிரி எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேரியபிள்ஸ் மட்டும் நம்பர் மட்டும் இருக்கிறது எல்லாமே இதில் தான் வரும், அல்ஜிப்ரால வரும். ட்ரிக்னாமெட்ரின்றது நமக்கு தெரியும், சைன் காஸ் டான் அப்படிலாம். இன்வர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்றது வந்து இ டு த பவர் எக்ஸ். ஈயோட பவர்ல என்ன இருந்தாலும் அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ இன்டகிரேஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதா வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸை முதல் ஃபங்க்ஷனாகவும் ஜி ஆஃப் எக்ஸை நான் ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கிறேன். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைனுக்குள்ளே போடணும். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்து எழுதணும், திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷன் எடுத்து இன்டகிரேஷனில் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பார்க்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் முதல் ஃபங்க்ஷனை சும்மா எழுதிருங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடுங்க. மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் சைனை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ எழுதணும், அப்புறம் திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். 2 தடவை டிஎக்ஸ் நான் இங்கே போடுறேன். ஏன் அப்படின்னா முதல்ல இதுல ரெண்டு ஃபர்ஸ்ட் இவங்களை இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த வந்த ஆன்சரை இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட மல்டிபிள் பண்ணிட்டு தான் இந்த இன்டகிரேஷனுக்கு போகணும். அதான் ப்ரொசீஜர். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இதை வந்து அந்த யூவி பேட்டர்ன் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். உங்க புக்ல ஃபாலோ பண்ணியிருக்க பேட்டர்ன்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஆக்சுவலாக நம்ம எந்த யூவும் வியும் எழுதாம டைரக்டா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இந்த ரூல் அப்ளை பண்ணி அப்படியே இன்டகிரேட் பண்றது. எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 1, இன்டகிரேட் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இதுல எக்ஸ்ன்றது வந்து அல்ஜிப்ரா, சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. இப்போ இதுல போய் பாருங்க, ஹைலைட் அப்படின்றதுல ஹைலைட் எழுதிட்டு இதுல எக்ஸ்ன்றது என்னது, அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால இருந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. இதுல யாரு ஃபர்ஸ்ட் வரா, அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது, ட்ரிக்னாமெட்ரி செகண்ட் தானே வருது. அப்போ அல்ஜிப்ராவை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாகவும் ட்ரிக்னாமெட்ரியை செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ இங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் தேவைப்படும். இங்கே பாருங்க, இது இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதினோம். முதல் ஃபங்க்ஷன் யார், எக்ஸ். எக்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியதான். ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடுங்க, சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை எடுத்து எழுதணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே வரும். அப்போ 1ன்னு எழுதிருங்க. இன்டகிரேஷன் போட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த சைன் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்க வேண்டியதான். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இங்கே மைனஸ் இருக்கு, இந்த இன்டகிரேஷன் இருக்கு, இந்த 1 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா முதல்ல இந்த ரெண்டாவது இன்டகிரேஷனை தான் முதல்ல பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது, மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் ஒரே ஒரு டிஎக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இன்டகிரேஷனும் இந்த ஒரு டிஎக்ஸும் இன்டகிரேட் ஆயிடுச்சு. அப்போ இதான் நம்மளோட ரிமைனிங் டேர்ம். இதுல இருக்கிற டேர்ம் ஒரு மைனஸ், ஒரு எக்ஸ், ஒரு காஸ் எக்ஸ் இருக்கு. இதுல இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது பிளஸ், இந்த 1 காஸ் எக்ஸை மல்டிபிள் பண்ணி காஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. காஸ் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது
sin x அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிளஸ் sin xன்னு போட்டு பக்கத்துல ஒரு பிளஸ் சின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்க வந்து எக்ஸ் இருக்கு, சைன் 3x இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலே ஹைலைட் எழுதிக்கோங்க. இதுல எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரா, சைன் 3xன்றது ட்ரிக்னாமெட்ரி. அப்போ அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இதான் செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஆக்சுவலா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன்ல எழுதணும். ஸோ இதான் ரூல். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதணும். அப்புறம் திருப்பியும் செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் எழுதணும். கண்டிப்பா இந்த ரூல் எடுத்து எழுதணுமான்னு அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணதுக்காக இதை ஒரு தடவை எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னு. இங்க பாருங்களேன், முதல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸா எக்ஸ்ன்னு இருக்கு. எப்பவுமே முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதனால டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அதே மாதிரி நமக்கு எது ரெண்டாவது ஃபங்க்ஷனா வந்திருக்கோ அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சைன் 3xஆ எப்பவுமே உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் 3x கிடைக்குது. சைன் 3x இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் 3x வரும். திருப்பியும் 3xல இருந்து ஒரு 3 கிடைக்கும். இதான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன். இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் யாரு? மைனஸ் காஸ் 3x பை 3 அப்படின்றது தான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன். எழுதியாச்சா? மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1ன்னு எழுதிடலாம். செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன், செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் காஸ் 3x பை 3 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு dx போடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை ஒரு இன்டகிரேட் பண்ணி எழுதிட்டோம் இல்லையா, அதனால. ஸோ இங்கே ரிமைனிங் வந்து மைனஸ் ஒரு x இருக்கு, ஒரு காஸ் 3x இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. இங்க இந்த மைனஸ் நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ பிளஸ் இந்த 1 இந்த 3யும் கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துடலாம். அப்போ இன்டகிரேஷனுக்குள்ள காஸ் 3x மட்டும் தான் இருக்கும். ஸோ காஸ் 3x மட்டும் இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிருது. ஸோ இந்த டேர்ம் எதுவுமே பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி இன்டகிரேட் ஆயாச்சு. ஸோ 1/3 காஸ் 3x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு சைன் 3x வரும். திருப்பியும் 3xல இருந்து ஒரு 3 வரும். அப்போ கீழே ஒரு 3 அப்படின்னு எழுதிருங்க. இது இன்னும் கூட ஈஸியா இருக்கு பாருங்க எழுதுறதுக்கு. இப்போ இந்த 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணி 9ன்னு போட்டுக்கலாம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒரு இ பவர் எக்ஸும் இருக்கு. ஸோ ஐலேட் அப்படின்னு எழுதும்போது இதுல யாரெல்லாம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து அல்ஜிப்ரா, இ பவர் எக்ஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு தடவை எடுத்து அந்த ஃபுல் ரூலே நம்ம எழுத தேவையில்ல. நீங்க வந்து ஷார்ட்டா எப்படி தெரியுமா எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் செகண்ட் ஃபங்க்ஷனையும் மல்டிபிளை இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷன் எடுத்து இன்டகிரேஷன் சைனுக்குள்ள எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரல் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைனுக்குள்ள எழுதணும். இதுதான் உங்களோட ரூல். இதை வந்து நீங்க ரஃப்ல ஆல்ரெடி என்ன தெரியுமா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் ஈஸியா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா உங்களுக்கு கிடைக்கிறது இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைச்சிருக்கு. அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட பண்ணா 2x, அவ்வளவுதான். அது மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படாது, இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அதனால ரெண்டாவது ஃபங்க்ஷனா எனக்கு இங்க கிடைச்சிருக்கிறது வந்து இ பவர் எக்ஸ். அப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா கூட இ பவர் எக்ஸ் தான். இப்படி ரஃப்ல எழுதி வச்சுட்டு இதை அப்ளை பண்ணது ரொம்ப ஈஸி. பை இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து வெளியே அப்படியே எழுதிட்டு அது கூட செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாரு? இ பவர் எக்ஸ். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2x. அவங்களையும் திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் சைன், செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாருங்க? திருப்பியும் இ பவர் எக்ஸ். அப்போ இங்கே இ பவர் எக்ஸ் எழுதி இங்கே dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எழுதியாச்சா? இப்போ திருப்பியும் இதை இன்டகிரேட் பண்ணோம், மல்டிபிள் பண்ணிட்டா. ஆனால் இங்கே ஒரு எக்ஸும் ஒரு இ பவர் எக்ஸும் இருக்கு. ஸோ எக்ஸும் இ பவர் எக்ஸும் இருக்குன்னா மறுபடியும் மல்டிபிள் இருக்கு, ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ டேரக்டா என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது. இது அல்ஜிப்ரா, இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். திருப்பியும் அல்ஜிப்ரா தான் முதல் ஃபங்க்ஷன், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் உங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். இப்போ திருப்பியும் உங்களுக்கு என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஐலேட் தான் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் இ பவர் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் போட்டு இப்போ இதை இன்டகிரேட், இந்த 2 வந்து வெளில எடுத்துடலாம். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட் பண்றதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ். ஸோ அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் 1 கிடைக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் எக்ஸ் தான். ஸோ அவங்களோட செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் இ பவர் எக்ஸாக தான் இருக்கும்னு எழுதி வச்சுட்டு இப்போ ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் போட்டாச்சா? அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும், அது வந்து 1.
ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வந்து இ பவர் எக்ஸ் இப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் எக்ஸ் ஒரு -2 இருக்கு. இந்த எக்ஸும் இ பவர் எக்ஸும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸே வரும். ஸோ இ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இந்த 2 வந்து பிளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் எக்ஸ் -2x இன்ட்டு இ பவர் எக்ஸ், இந்த மைனஸும் பிளஸ் 2 இ பவர் எக்ஸ் பிளஸ் சின்னு வருது. இவங்க எல்லாருக்கிட்டையும் இ பவர் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒரு -2x ஒரு +2 அதுக்கப்புறம் இங்கே ஒரு +c அப்படின்னு இருக்கு. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எக்ஸும் லாக் எக்ஸும் மல்டிபிள் இருக்கு. எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, லாக் எக்ஸ் வந்து லாக் ஃபங்க்ஷன். இதில் பாருங்களேன், லாக் தான் ஃபர்ஸ்ட் வருது, அல்ஜிப்ரா செகண்ட் தானே வருது. அப்போ அல்ஜிப்ரா தான். இப்போ லாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், எக்ஸ் வந்து உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஷார்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ டேஷ் 1/x வரும் நம்மளுக்கு. ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல எக்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷனை என்ன பண்ணி வச்சுக்கணும், இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படிதானே. ஸோ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இதோட ரூல் என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸில் இது வந்து நீங்கள் பேப்பரில் எழுத வேண்டாம், இது உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதான் உங்கள் ரூல். சரியா. இப்போ முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். யார் முதல் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸ் எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2, அதை எழுதிக்கோங்க. மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷனை போட்டுருங்க. போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1/x, அதை எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு கிடைச்சதா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு எழுதிட்டு இங்கே ஒரு dx போட்டுருங்க. இங்கே ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு லாக் எக்ஸ் இருக்கு, ஒரு பை 2 இருக்கு. இதில் இந்த 1/2 மட்டும் நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ இன்டகிரேஷனுக்குள்ள வெறும் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணா போதும் இல்லையா. ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 + c அப்படின்னு போட்டால் அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த 2 மல்டிபிள் பண்ணி இப்படி 4ன்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ், இங்கே வந்து லாக் ஆஃப் 2x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. எப்பவுமே ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் ஹைலைட்னு எழுதி, எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, லாக் 2x வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். லாக் தான் ஃபர்ஸ்ட் வருதுல. அப்போ இது முதல் ஃபங்க்ஷன், இது ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா. முதல் ஃபங்க்ஷன் வந்து லாக் 2x அப்படின்னு இருக்கு. முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவையும் உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் லாக் 2x இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2x. அப்புறம் 2x வந்து பண்ணும்போது ஒரு 2 வரும்ல, அந்த 2 நம்ம இங்கே மல்டிபிள் எழுதணும் டெஃபினட்டாக. இந்த 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். 1/x தான் திருப்பியும் கிடைக்கும். 1/x தான் அதோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ பாருங்க, இவங்களோட ரூல் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். இதுதான் உங்களோட ரூல். ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனையும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் எழுதணும். அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டு தான் இந்த இன்டகிரேஷன் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணலாம். முதல் ஃபங்க்ஷன் எடுத்து சும்மா எழுதிடணும். முதல் ஃபங்க்ஷன் யாரு, லாக் 2x. இப்போ லாக் 2x எழுதியாச்சா. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாரு, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷனை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/x. மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. இப்படி எழுதிட்டு ஒரே ஒரு dx போடுறேன். ஏன்னா இங்கே ஒரு இன்டகிரேஷன் சைன் தான் இருக்கும் நம்ம கிட்ட. இங்கே இருக்கிற ஒரு எக்ஸோ இங்கே இருக்கிற ஒரு எக்ஸோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். போன கொஸ்டின் மாதிரியே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு லாக் 2x இருக்கு, ஒரு பை 2 இருக்கு. இங்கே இந்த 1/2 நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ -1/2. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் dx. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். அந்த டேரக்டாக இப்படி இன்டகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 மல்டிபிள் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு லாக் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்தால் நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண முடியும். இதில் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது வந்து அல்ஜிப்ராவில் வரும், லாக் எக்ஸ்ன்றது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஹைலைட்னு எழுதி பார்க்கும்போது லாக் தான் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா. அப்போ லாக் எக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டு தான் செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும். முதல் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ஹைலைட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ரூல். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் வந்தால் அவங்களை இப்படி தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷன் வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு இருக்கு.
ஸோ இவங்களோட டிஃபரன்ஷியேஷன் log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1/xன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். அவங்கள இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x³/3 அப்படின்றது கிடைக்கும். எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n+1/n+1 தானே ரூல் இன்டகிரேஷனுக்கு. இது எழுதிக்கோங்க. இந்த ரூல் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். முதல் ஃபங்க்ஷன் யாரு? log x. அவங்க கூட ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனை மல்டிபிள் பண்ணணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாரு? x³/3 அதை எழுதிட்டு மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுறணும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன கிடைச்சது? 1/x அதை எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? x³/3 இதை போட்டு இங்கே dxன்னு போட்டுடலாம். இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே x³ இருக்கிற ஒரு எக்ஸும் கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் x² மட்டும் அங்கே இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு x³ இருக்கு, ஒரு log x இருக்கு, ஒரு /3 இருக்கு, மைனஸ் 1/3 வெளில எடுத்துடலாம். இப்போ உள்ள வந்து ஒரு x² dx மட்டும் தான் இருக்கும். x⁻3 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது x⁻2 இன்டகிரேட் பண்ணும்போது x⁻3/3 அப்படின்னு வரும். பக்கத்தில் +ன்னு போட்டு நம்ம ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ x³ log x/3 மைனஸ் x³/9 + c அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எக்ஸும் ஒரு இன்வர்ஸும் இருக்கு. இன்வர்ஸ் இருந்தால் இன்வர்ஸ் தான் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு கூட யார் வந்தாலும் அவங்க தான் உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 வரும். இது நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1/√1 - x² அப்படின்னு கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ணிடலாமா? அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டு திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதான் உங்களோட ரூல். இதில் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதலாம். முதல் ஃபங்க்ஷன் யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ இங்கே என்ன இருக்கு? x²/2ன்னு இருக்கு. அப்போ இது x²/2ன்னு போட்டுடலாம் நம்ம. அப்புறம் மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷன் சைன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 1/√1 - x² கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? x²/2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே x²/2 இங்கே ஒரே ஒரு dx அப்படின்னு போட்டுடலாம். சரி, இப்போ இதை வந்து இதை மல்டிபிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே அல்ஜிப்ரால இருக்கிறதுனால திருப்பியும் நம்ம என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண முடியாது. இது வேற வழியில தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி. இது எப்படி பண்றது அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு x² இருக்கு, ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2 இருக்கு. இவங்களை ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு இங்கே உள்ள வந்து ஒரு 1/2 இருக்கு. இதை நம்ம வெளில எடுத்துடலாம் 1/2ன்னு. இந்த உள்ள வந்து ஒரு 1 - x² இருக்கு. மேலே x² மட்டும் இருக்குல்ல. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடுங்களா. இது +ன்னு வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே வந்து -x²/√1 - x². இது நம்ம தான் வாலண்டியராக அந்த மைனஸ் சைனை உள்ள கொண்டு வரோம். எதுக்கு கொண்டு வரோம்னா டினாமினேட்டர்ல -x² இருக்கு. சரி, இது கொண்டு வரதுனால இப்போ என்ன யூஸ் அப்படின்னா எந்த இடத்துலையுமே ஒரு +1ஐயும் ஒரு -1ஐயும் நம்ம இன்செர்ட் பண்ணுறதுனால அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. நம்ம இந்த இடத்துல ஒரு +1 இந்த இடத்துல ஒரு -1ஐயும் நம்ம தான் வாலண்டியராக இன்செர்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்படி இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ x² ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2 அப்படியே இருக்கட்டும். இந்த +1/2 அங்கே இருக்கு. இப்போ இவங்கள தான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இதில் வந்து 3 டேர்ம் இருக்கு. இப்போ நியூமரேட்டரில் 1 - x² தனியாகவும் -1 தனியாகவும் பிரிச்சுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 - x²/√1 - x²னும் -1/√1 - x² இப்படின்னு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? ஸ்பிளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ண முடியும். இது வந்து இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போடலாம். இதை தனியாக இன்டகிரேட் பண்ணும், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணும். இந்த கொஸ்டின் பாருங்க, மேலே வந்து ரூட்ல இல்லை, டினாமினேட்டர்ல ரூட்ல இருக்கு. ரூட்ல இல்லாத டேர்மும் ரூட்ல இருக்கிற டேர்ம், அதாவது x/√x அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா இந்த எக்ஸை வந்து √x × √xன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு √x அப்படி கேன்சல் பண்ணி நம்ம ஒரே ஒரு √x தான் ஆன்சர்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே ஒரு டேர்ம் வெளியில இருக்கு, கீழே ஒன்று ரூட்ல இருந்தது அப்படின்னா மேலே 2 ரூட் இருக்கதா எடுத்துட்டு ஒரு ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி மாத்திக்க முடியும் நம்ம. ஸோ இது ரூட்ல இருக்கு, இது ரூட்ல இல்லை. ஸோ இதுல வந்து 2 ரூட்ல இருக்க டேர்ம்ல இருந்து ஒரு ரூட் கட் ஆகிடும். இப்போ ஒரு ரூட் நியூமரேட்டர் இருக்கு. இந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்களை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் பார்க்க எப்படி இருக்குன்னா இப்போ 1 வந்து நம்ம 1² கூட அசியூம் பண்ணிக்கலாம்.
இது பார்க்க a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா இதுதான். அதாவது இந்த பேட்டர்ன்ல நியூமரேட்டர்ல எந்த ஃபார்ம் வந்தாலும் x/2ன்னு போட்டு இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். அப்புறம் இந்த a ஸ்கொயரோட சிம்பிள் பார்க்கணும், அந்த சிம்பிளோட இங்க எடுத்துக்கணும், பிளஸ் a ஸ்கொயர்ட் பை 2. இதே டேர்ம் டினாமினேட்டர்ல இருந்தா உங்களுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை இங்க காப்பி பண்ணணும். அதுதான் உங்களோட ரூல், sin இன்வர்ஸ் ஆஃப் x by a. இது வந்து டைரக்ட் ஃபார்முலால இருக்கு. 1/√(1 - x squared)ன்றது sin இன்வர்ஸ் ஆஃப் x by a அப்படின்னு எழுதிடலாம். ஆக்சுவலா a வந்து இங்க 1, அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே ரூல் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதுல ரூல்ல அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண போறோம், இந்த ரூல் அப்ளை பண்றோம். இங்க எக்ஸுக்கு வந்து x தான் இருக்கு. ஸோ x/2 ரூட் ஆஃப் நம்மளோட கிவன் கொஸ்டின் வந்து 1 - x squared. அப்புறம் a ஸ்கொயர்ட் பை 2, a வந்து 1 தானே, அதனால 1/2 sin இன்வர்ஸ் ஆஃப் x by a. பை a வந்து 1ன்றதுனால அதை நான் திருப்பி எழுதல. ஸோ இது எழுதியாச்சு. ஸோ இங்க மைனஸ் ஆஃப் 1/√(1 - x squared)ஓட இன்டகிரேஷன் வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் x. sin இன்வர்ஸ் ஆஃப் xன்னு போட்டு பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுலாம். நம்ம இங்க வெளியில ஒரு 1/2 இங்க காமனா எடுத்தோம்ல, இங்க இருக்கல வெளியில. இந்த 1/2 வந்து இவங்க எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இதை உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இந்த 1/2 உள்ள போச்சுன்னா இது x/4 ஆயிடும், இது 1/4 ஆகும். இது வந்து 1/2 ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் x. இப்படி கிடைக்குது நம்மளோட ஆன்சர். இதுல இங்க ஒரு sin இன்வர்ஸ் இருக்கு, இங்க ஒரு sin இன்வர்ஸ் இருக்கு, இங்க ஒரு sin இன்வர்ஸ் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்றதுக்காக அதை இப்படி காமனா எடுத்துப்பாங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்னா ஒரு x²/2 இருக்கும், இவங்க கிட்ட ஒரு 1/4 இருக்கும், இவங்க கிட்ட ஒரு -1/2 இருக்கும். இவங்க கிட்ட sin இன்வர்ஸ் இல்லாததுனால இது அப்படியே இருக்கும், 1 - x²/4 பிளஸ் c இருக்கட்டும் இங்க. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க சிம்பிளிஃபிகேஷன் இங்க நான் தனியா பண்றேன். இங்க பாருங்களேன், ஒரு x²/2, ஒரு பிளஸ் 1/4, ஒரு -1/2 இருக்கு. 2 4 2 எல்சிஎம் என்னது 4 தானே. அப்ப இந்த 2 4 ஆக்கணும்னா மேல ஒரு 2 மல்டிபிள் பண்ணும், அப்ப 2x². இங்க 4 இருக்குல்ல, அப்ப இந்த 1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்க 2 இருக்கு, 4 ஆக்குறதுக்காக இன்ட்டு 2 மேலேயும் இன்ட்டு 2 பண்ணியிருப்பாங்க. அப்ப 2x² - 1/4ன்னு கிடைக்குது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் x இன்ட்டு 2x² - 1/4ன்ற டேர்ம் இருக்கு. பக்கத்துல வந்து பிளஸ் x இன்ட்டு √(1 - x²/4 பிளஸ் c அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் உங்களோட சிம்பிளிஃபைட் வேல்யூ. இது நீங்க இப்படியும் எழுதலாம், இல்லை இந்த 4 வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து நம்ம 1/4 ஆஃப் இப்படி கூட எழுதிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மல்டிபிள்ல தான் இருக்காங்க. sin இன்வர்ஸ் ஆஃப் x, அப்புறம் ஒரு 2x² - 1, இவங்க கிட்டே ஒரு 1/4 இருக்கு, x இன்ட்டு √(1 - x² பிளஸ் c. ஸோ நீங்க அப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான், இல்லை புக் ஆன்சர்னா இந்த மாதிரி ரீச் பண்ணும். இப்போ இதுல வந்து x இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் x dx அப்படின்னு இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கும்போது அவங்கள இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஐலேட் அப்படின்ற முறையில முதல்ல இதுல யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு செகண்ட் ஃபங்க்ஷன்றதை டிரைவ் பண்ணணும். ஸோ இதுல எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஐலேட்ல ஐன்றது வந்து இன்வர்ஸ், எல்ன்றது லாக், ஏன்றது வந்து அல்ஜிப்ரா, டீனா ட்ரிக்னாமெட்ரி, ஈனா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ராவும். இன்வர்ஸ் தானே முதல்ல வருது, அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் இதை வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் இப்படி இன்டகிரேட்ல இருக்கும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைனுக்குள்ள போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷனை எழுதிட்டு திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட் வேல்யூவை எடுத்து எழுதணும். இதான் நம்மளோட ரூல். எப்பவுமே முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் வேல்யூ தேவைப்படும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இவங்களோட டெரிவேட்டிவ் என்ன, ஐ டேஷ் என்னன்னு பார்த்தோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1/1 + x² அப்படின்றது தான். செகண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் தேவைப்படும். அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 அப்படின்றது தெரியும். இதை வந்து நீங்க ரஃப் காலம்ல எழுதி வச்சுக்கலாம். இப்போ இங்க சப்ஸ்டியூஷன்ல இப்போ இந்த ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதுனீங்க. முதல் ஃபங்க்ஷன் யாரு, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது, x²/2 தானே. அப்ப இங்க x²/2 அப்படின்னு போட்டுடலாம். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் என்ன கிடைச்சிருக்கு, 1/1 + x², அதை எழுதிடணும். அப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட் வேல்யூ எடுத்து எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x²/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிட்டு இங்க dx அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியாச்சு, நம்ம ஃபார்முலா படி எழுதியாச்சு. இது அவ்வளவுதான். இப்போ x² × tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு /2 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து மைனஸ் டினாமினேட்டர்ல வந்து ஒரு 1 + x² இருக்கு, நியூமரேட்டர்ல ஒரு x² இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இந்த 1/2 நம்ம வெளில எடுத்துடலாம். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர்ல ஒரு x²ம் கீழே வந்து 1 + x² இருக்கு.
இதை நம்மளால டைரக்டா எந்த ஸ்பெஷல் ஃபார்ம்ல இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால இங்க ஒரு 1 வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால இதை 2 டேர்மா இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ இது 1 + x² / 1 + x² ஒரு தடவையும் -1 / 1 + x² தனித்தனியா பிரிச்சிடலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ண போறோம், இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இதுல 1 + x² 1 + x² என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ இது இன்டகிரேஷனுக்குள்ள வெறும் 1 dx மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து 1 / 1 + x² dx இருக்கு நம்ம கிட்ட. இது நம்மளோட பேசிக் ஃபார்முலால தான் இருக்கு. 1 / 1 + x² இன்டகிரேஷன் வந்து tan inverse of x. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலா இதுதான் tan inverse of x. அது மாதிரி 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணும்போது xன்னு வரும். இப்போ இது x ஆயிடும். இது வந்து மைனஸ் tan inverse of x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டலாம். இந்த வெளியில இருக்க ஹாஃப் வந்து உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் காமன். ஸோ உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ tan inverse of x/2 minus x/2 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஸோ half of tan inverse of x plus c அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். x into cos inverse of x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்து ரெண்டும் வித்தியாசமான ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். இதுல இன்வர்ஸ் அப்புறம் அல்ஜிப்ரா. ஹைலைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும், எல்னா லாக், ஏனா அல்ஜிப்ரா. இதுல வந்து இன்வர்ஸும் லாகும் தான் இன்வர்ஸும் அல்ஜிப்ராவும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் தான் வருது. அப்போ இன்வர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாவும் இந்த எக்ஸை வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாவும் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணும். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிபிள் வந்ததுன்னா அதை இன்டகிரேட் பண்றதுக்கு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ முதல் ஃபங்க்ஷன் நமக்கு கொஸ்டின்ல வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா cos inverse of x. ஸோ உங்களோட டிஃபரன்ஷியேஷன் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ cos inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -1/√(1 - x²) அப்படின்றது அதோட டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்டகிரேட்டட் வேல்யூ தான் நமக்கு தேவைப்படும். செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம எழுத போறோம். ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து cos inverse of x அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ, செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ இங்கே x²/2 இருந்தது, அதனால இங்கே x²/2. அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, -1/√(1 - x²) எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ எடுத்து எழுதணும். அது வந்து x²/2 அப்படின்னு இருக்கு. இங்க ஒரு dx போட்டுக்கோங்க. இதான் ப்ரொசீஜர். ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தா இன்டகிரேட் பண்றதுக்கு. இந்த டேர்ம் அவ்வளவுதான், இது எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ x² into cos inverse of x/2 அப்படின்றது இங்க இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ல வந்து இங்க -1ம் x² இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 மட்டும் இப்படி வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு -x²ம் டினாமினேட்டர்ல √(1 - x²) இங்க dxம் இருக்கு. இப்போ மேலே x² கீழே x² ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்க இதே டேர்மை மேல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து ஒரு 1 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அப்ப இந்த இடத்துல ஒரு +1 ஒரு -1 நம்ம தான் இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்பதான் இதை வந்து என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். இப்படி இருக்கிற கொஸ்டினை 1 - x² தனியாவும் 1 தனியாவும் பிரிச்சு எழுத போறோம். இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், 1 - x²/√(1 - x²) அப்புறம் அந்த -1/√(1 - x²) இருக்கு. இந்த டேர்ம் பாருங்களேன், ஒன்னு ரூட்ல இருக்கு, ஒன்னு ரூட்ல இல்லாம இருக்கு. இப்ப x/√x அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸை வந்து நம்ம √x into √x பிரிச்சு எழுதிக்கிட்டு கீழே ஒரு √x போடலாம். ஒரு √x என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு √x மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னு ரூட்ல இருக்கு, ஒன்னு ரூட்ல இல்ல அப்படின்னா ரூட்ல இல்லாத டேர்ம்ல ரெண்டு ரூட் எழுதி ஒரு ரூட்டை கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரே ஒரு ரூட் வேல்யூ நியூமரேட்டர்ல மட்டும் இருக்கும். இவங்கள இங்க வந்து பிளஸ் இங்க வச்சுட்டு -1/√(1 - x² எழுதிக்கலாம். ஏன் மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1/√(1 - x² தான் சைன் இன்வர்ஸ் ரூல் இருக்குன்னா டெஃபினட்டா அப்படி கூட எழுதலாம். கொஸ்டின் காஸ் இன்வர்ஸ்ல இருக்கு. மொரோவர் இங்கேயும் நமக்கு ஒரு காஸ் இன்வர்ஸ் வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ உள்ளேயும் காஸ் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும்ன்றதுனால மைனஸ் உள்ள வச்சு காஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ இந்த டேர்ம் பாருங்களேன், √(1 - x² நியூமரேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டர்ல இருந்தா நம்ம கிட்ட டைரக்ட் ஃபார்முலால இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கதா யோசிங்க. இது a² - x² பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ ஸோ நியூமரேட்டர்ல ரூட்ல ஃபார்முலா இருந்ததுன்னா a² - x²க்கு x/2 அப்புறம் இந்த கிவன் கொஸ்டின் இங்க இருக்கிற a² சிம்பிள் பிளஸ் a²/2 அப்புறம் இதோட டினாமினேட்டர் ஃபார்முலா sin inverse of x/a. இதான் நம்ம யூஸ்வலா எழுதுறது. இதே ஃபார்முலாவை இந்த இடத்துல sin inverseக்கு பதிலாக cos inverse அப்ளை பண்ணி எழுதுறதா இருந்தா இந்த பிளஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், மைனஸ் போடணும். இதுல ரெண்டுல எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல வந்து நிறைய cos inverse வர்றதுனால நம்ம இந்த cos inverse அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினை எழுதிக்க போறோம்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, இன்டகிரேட் ஆயிடுச்சு. அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் ஹாஃபும் அங்கே இருக்கு. இப்போ உள்ளே உங்களை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வரும். எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் உங்களோட கிவன் கொஸ்டின் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ வந்து 1ன்றதுனால 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ். எக்ஸ் வந்து எக்ஸ் தான், ஏ வந்து 1, அதனால காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் எழுதுனா போதும். அப்புறம் இங்க ஒரு பிளஸ் இருக்கு. மைனஸ் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு அகைன் என்னதான் வரும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இங்க பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டுடலாம். இங்க வெளியில இருக்க இந்த மைனஸ் 1/2 உள்ள எடுத்துட்டு வரும்போது இது இவங்க கூட இதுங்க இங்க 3 பேர் கூட மல்டிப்ளை இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த 1/2 இப்படி மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது காஸ் இன்வர்ஸ், இதுவும் காஸ் இன்வர்ஸ், இதுவும் காஸ் இன்வர்ஸ்ல இருக்குல்ல. அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இப்படி காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கும். இங்க ஒரு பிளஸ் 1/4, இங்க ஒரு பிளஸ் 1/2 இருக்கு. இங்க இருக்கிற இதுல மட்டும் காஸ் இன்வர்ஸ் இல்லாததுனால எக்ஸ் பை 4 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்ல அப்படியே இருந்திருக்கும். இங்க பக்கத்துல பிளஸ், இவங்கள மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 1/4 பிளஸ் 1/2. எல்சிஎம் எடுத்தா 4 கிடைக்கும். இங்க 2 இருக்கிறதுனால மேலேயும் 2 மல்டிபிள் ஆகும். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 1, இங்க 2 மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் 2 மல்டிபிள் ஆயிடும். இதுல வந்து இந்த மைனஸ் 1/2 உள்ள எடுத்துட்டு போகும்போது இங்க வந்து மைனஸ் 1/2 கிடைச்சிருக்கு. இது வந்து மைனஸ் 1/2 தான். ஸோ இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2 அப்படின்னு வந்திருக்கும். 1 2 மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 1. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 1/4. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மல்டிபிள் பை 2x squared minus 1/4 minus x by 4 root of 1 minus x squared plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட டைரக்டா இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னா இங்க ஒரு பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள் போட்டுக்கோங்க. 1 மல்டிபிள் பண்றதுனால எந்த வேல்யூவும் மாற போறது இல்ல. ஐலேட் அப்படின்றதுல ஐன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா நம்ம எடுக்கணும். 1ன்றது வந்து அல்ஜிப்ரா வந்து இங்க செகண்ட் பிளேஸ்ல தான் வருது. அதனால அல்ஜிப்ரா தான் நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை முதல் ஃபங்க்ஷனாவும் இந்த 1 வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாவும் எடுத்துட்டு இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண போறோம். இங்க பாருங்களேன், இது ஆக்சுவலா இதோட பேசிக்கா இதோட ஃபார்முலா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள்ல இருக்கும்போது இவங்களை இன்டகிரேட் பண்ணா வர வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். இதான் ப்ரொசீஜர். எப்படி பார்த்தாலும் நம்ம இதை இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் தான் நமக்கு தேவைப்படும். அதை முதல்ல இங்க பண்ணி வச்சிடலாம் ரஃப் காலம்ல. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு கொஸ்டின்ல sin inverse of x the whole square அப்படின்னு இருக்கு. இவங்களோட டிஃபரன்ஷியேஷன் தான் நமக்கு வேணும். இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது பார்க்க x ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா x, இது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. x ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x வரும்ல. அப்ப 2 into sin inverse of x ன்னு முதல்ல எழுதணும். ஸோ இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ sin inverse of x. sin inverse of x டிஃபரன்ஷியேஷன் 1/root of 1 minus x squared. ஸோ இது இங்க டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க. இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ 1 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு அது எக்ஸ்ன்ற டேர்ம் தான் கிடைக்கும். 1 into dx. இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவும் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? sin inverse of x whole square. இவங்க பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ 1 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ்ன்னு கிடைச்சது. ஸோ இங்க எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போடணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்க இருக்கு. அதாவது 2 டைம் sin inverse of x by root of 1 minus x squared அப்படின்றத அதை எழுதிக்கலாம். அடுத்து திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எக்ஸ். ஸோ அதனால இங்க ஒரு எக்ஸ் வரும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்க இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்க இன்டகிரேஷன் சைனுக்குள்ள அல்ஜிப்ரா இன்வர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கு. இதை பிரிச்சுக்கலாம் நம்ம. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து திருப்பியும் முதல் ஃபங்க்ஷனாகவும் இந்த 2x by root of 1 minus x squared அப்படின்றது உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் வரும். ஏன்னா எப்பவுமே இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா தான் செகண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கணும். ஸோ இவங்கள தான் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்டகிரேட் பண்ணணும்.
இப்போ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது திருப்பியும் சைன் இன்வர்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷன். இவங்களை இன்டகிரேட் பண்றதுக்கும் இதே ரூல் தான். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை இங்க இருந்து எழுதி வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இங்க யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/√(1 - x²). அதை எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட்டட் வேல்யூ தேவைப்படும். அந்த தனியாக ரஃப் காலம்ல இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பண்றோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன்ல இங்க என்ன இருக்கு? 2x/√(1 - x²) அப்படின்னு இருக்கு. இதை நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது எந்த ஃபார்மேட்லயும் இல்ல. அதனால இந்த டினாமினேட்டர்ல இருக்க 1 - x² நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இப்படி டீன்னு அசியூம் பண்றதுனால இது ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் ஆகும்ல. அப்போ 1 0 ஆயிடும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா -2x. t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dx வரும். dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ -2x dxன்றது வந்து dt. இங்க கொஸ்டின்ல 2x dx தான் இருக்கு. மைனஸ் மட்டும் தானே இல்லை. அப்ப நம்ம -dt போட்டுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் -dt/√t அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1/√t அப்படின்னு வந்துருச்சு. 1/√t இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. ஸோ 2 × √t அப்படின்னு வந்திருக்கும். t வேல்யூ நம்ம என்னன்னு சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்தோம்? 1 - x². ஸோ -2 × √(1 - x²) அப்படின்றதா இன்டகிரேஷனோட வேல்யூ. மேம் இது எனக்கு டைரக்டாவே இதோட ஃபார்முலா இதுதான் தெரியும்னா நீங்க எழுதிக்கலாம். நீங்க இதை உட்காந்து தனியா சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து x sin inverse of x the whole squared மைனஸ் அப்படியே இருக்கு. இங்க உள்ள இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். உங்க கூட இன்டகிரேட்டட் வேல்யூ எடுத்து எழுதணும். செகண்ட் ஃபங்க்ஷனோடது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டேன். sin inverse of x. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ. இன்டகிரேஷன் வேல்யூ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? -2 × √(1 - x²) கிடைச்சது. ஸோ -2 × √(1 - x²) இதான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன். அடுத்து மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் இங்க கிடைச்சிருக்கு பாருங்க. 1/√(1 - x²) மல்டிபிள் பை செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் எழுதணும். அதை நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -2 × √(1 - x² அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து dx. ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இது கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். x × sin inverse of x whole squared அப்படியே இருக்கு. இந்த மைனஸை உள்ள எடுத்துட்டு போனோம்னா இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். 2 டைம் ஒரு sin inverse of xும் √(1 - x²) இங்க இருக்கு. இங்க இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஆனா இங்க உள்ள இன்னொரு மைனஸ் இருக்கு பாருங்க. அதனால இது மைனஸ்ல தான் இருக்கும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 × dx மட்டும் இருக்கு. ஏன்னா மத்த எல்லா டேர்மும் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. ஸோ இதுல 2ன்றது வந்து கான்ஸ்டன்ட். வெளியில எடுத்துட்டோம்னா dx மட்டும் இன்டகிரேட் ஆகி நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும்? xன்னு கிடைச்சிரும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 2 மட்டும் இன்டகிரேட் பண்ணி 2x அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ x × cos inverse of x/√(1 - x² அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இதுல வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் கலந்துருக்கு. ஸோ நம்ம இதுல அல்ஜிப்ரா வந்து எக்ஸும் டினாமினேட்டர்ல இருக்க √(1 - x) போயிடும். இது வந்து உங்களோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட்லயும் x/√(1 - x² செகண்டாவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹைலைட்ல இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா அதுக்கப்புறம் தான் வருது பாருங்க. ஸோ இது உங்களோட முதல் ஃபங்க்ஷன், இது உங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்றதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்ததுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ எழுதணும். ஒரு மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தேவைப்படுது. ஸோ நம்மளோட முதல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் தான் வேணும். ஸோ -1/√(1 - x² டைரக்ட் ரூல்ல எழுதிக்கலாம். நம்ம செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் வேணும் சப்ஸ்டியூஷனுக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் x/√(1 - x²) இவங்களோட இன்டகிரேட்டட் வேல்யூ நமக்கு வேணும். இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன். இந்த 1 - x² வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்து 0 ஆயிடும். x² பண்ணா -2x. t பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்டியூஷன்ல இங்க xும் dxும் தான் வேணும்ல. அப்ப அந்த -2 அந்த பக்கம் போயிடும். இப்போ x × dx is equal to dt/-2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் நியூமரேட்டர் வந்து dt/-2னும் டினாமினேட்டர் வந்து √t அப்படின்னும் மாறிடுது.
நியூமரேட்டர்ல இருக்க இந்த -1/2 நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ -1/2 1/√t அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து dt. 1/√t யோட இன்டகிரேஷன் வந்து 2 டைம் √t அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளோட வேல்யூ வந்து -√t தான். tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் என்னது? 1 - x². இதான் நம்மளோட இன்டகிரேஷன் வேல்யூ. x/√1 - x² இன்டகிரேஷன் வந்து -√1 - x². நீங்க டைரக்ட் ஃபார்முலாவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் cos இன்வர்ஸ் ஆஃப் x. பக்கத்துல செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வந்து -√1 - x². அதை எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்க இருக்கு பாருங்க. -1/√1 - x². அதை எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -√1 - x². அதை தான் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே உங்களோட ரஃப் ஒர்க் தான். ஸோ -√1 - x². இங்க ஒரு dxன்னு போட்டுடலாம். 1 - x², 1 - x² என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க மைனஸ் இருக்கு. ஒரு cos இன்வர்ஸ் ஆஃப் x மல்டிபிள் பை √1 - x² இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரெண்டு மைனஸும் கட் ஆயிடும். இங்க வெளியில இருக்க மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். இங்க வந்து எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ 1 × dx மட்டும் இன்டகிரேஷன் சைன்ல எழுதணும். ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் x √1 - x² இருக்கு. x 1 இன்டகிரேட் பண்ணா நமக்கு x தான் வரும். அப்ப x + c அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 12th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸும் சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸும் மல்டிபிள் இருக்கு. எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, சீக்கண்ட் ஸ்கொயர்டுன்றது வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி. அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது. அதனால அல்ஜிப்ராவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இதை செகண்ட் ஃபங்க்ஷன்ல எழுதணும். நம்மளோட ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் மல்டிபிள் இருந்தது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேஷன் சைன்ல போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட்ல எழுதணும். இது நீங்க யூவி மெத்தட் அந்த மெத்தட் அப்ளை பண்ணி கூட போடலாம். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க மெத்தட், அதனால நம்ம இந்த மெத்தட்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனான எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைன்ல போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் சைன்ல போட்டாச்சு. மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்திருக்கும். இன்டகிரேட் சைன் போட்டுட்டு போடணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனை திருப்பி இன்டகிரேஷன் சைன்ல போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் 2 தடவை டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க 2 சைன் இருக்கும். ஸோ இங்க எக்ஸ் அப்படியே இருக்கு. சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. tan எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இந்த இன்டகிரேஷன் சைன். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது tan எக்ஸ் வரும். tan எக்ஸை 1 கூட மல்டிபிள் பண்ணா tan x × 1 tan x தான். அப்ப tan x dx அப்படின்னு கிடைச்சிருச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் tan x dxக்கு நம்ம கிட்ட வந்து ஃபார்முலா இருக்கு. மைனஸ் log of cos x. இதை வந்து log of secant x கூட சொல்லலாம் நம்ம பிளஸ்ல, இல்ல மைனஸ் log of cos x சொல்லிக்கலாம். ஸோ இது நம்ம டைரக்ட் ஃபார்முலா இருக்கிறதுனால இதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். tan x இங்க ஒரு மைனஸ் இருந்துச்சு, ஆனா உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூல ஒரு மைனஸ் வர்றதுனால இது பிளஸ் ஆயிடும். பிளஸ் log of cos x அப்படின்னு எழுதி பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் x dx மட்டும் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது இன்வர்ஸ்ல இருக்கு, அதை டைரக்டா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப அதனால பக்கத்துல ஒரு 1 நம்ம தான் எழுதிக்கிறோம். ஸோ ஹைலைட் அப்படின்னு எழுதி பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். 1ன்றது வந்து அல்ஜிப்ராவை சேர்ந்தது. ஸோ இன்வர்ஸ் அல்ஜிப்ரால இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இது முதல் ஃபங்க்ஷனும் இது ரெண்டாவது ஃபங்க்ஷனும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களை இன்டகிரேட் பண்றதுக்கு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ எழுதுனா அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ உங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷனான tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படியே வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் சைனுக்குள்ள வரும் 1 × dx. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யார் இருக்காங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு இருக்கு. அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1/1 + x² தான் அவங்களோட டிஃபரன்ஷியேஷன். அதை தான் நம்ம இங்க எழுதணும். 1/1 + x². திருப்பியும் இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். அப்போ 1 × dxன்னு போட்டுடலாம். நான் 2 dx போறேன், இந்த இடத்துல 2 இன்டகிரேஷன் சைன் இருக்கிறதுனால. ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படியே இருக்கும். 1 இன்டகிரேட் பண்ணும்போது xன்னு வந்துடும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இங்க 1 + x² அப்படியே தான் இருக்கும். இங்க 1 × dx பண்ணும்போது xன்னு வந்திருக்கும். இங்க ஒரு dx நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்களை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம சம் கம்ப்ளீட் ஆயிடும். நமக்கு என்ன தேவைப்படுது? மேல ஒரு xும்
கீழே ஒரு 1 plus x square dxும் நமக்கு தேவைப்படுது. இது டைரக்டா இன்டகிரேட் ஆகாது இல்லையா? இதோட ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம். என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போறோம்னா 1 plus x squared நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ வந்து 2x dxன்றது வந்து நமக்கு dtல கிடைக்கும். ஏன்னா 1 வந்து 0 ஆயிடும்ல. நம்மளுக்கு இங்க சப்ஸ்டிடியூஷன்ல xும் dxும் தானே வேணும். அப்ப இந்த 2 இங்க வேண்டாம். அந்த பக்கம் போயிடும். அப்ப மேல வந்து dt/2ன்னு எழுதிட்டோம்னா டினாமினேட்டர்ல 1 plus x squared வந்து tன்னு கிடைச்சிருக்கும். 1/t இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? log tன்னு வரும். இந்த 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா இது வந்து log t தான் நம்ம ஆன்சர். tக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் 1 plus x squaredனால log of 1 plus x squared plus c அப்படின்னு கிடைக்கும். அதுதான் எங்களோட இன்டகிரேஷன். ஸோ இங்க நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஒரு எக்ஸும் ஒரு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் இருக்கு மல்டிபிள்ல. மைனஸ் இவங்களை இன்டகிரேட் பண்ணா நமக்கு half of log of 1 plus x squared அப்படின்னு கிடைச்சிருக்கு. பக்கத்துல பிளஸ்ன்னு போட்டு ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸும் log x ஹோல் ஸ்கொயர்ட மல்டிபிள் இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தா இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். அதை அந்த ஹைலைட் யூஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யார் செகண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரூல்ல இன்டகிரேட் பண்ணலாம். இதுல எக்ஸ்ன்றது வந்து அல்ஜிப்ரா, log x வந்து log ஃபங்க்ஷன். log தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ log x ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாகவும் எக்ஸை வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் வந்ததுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து log x த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இதை பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். எக்ஸுக்கு பதிலாக log x இருக்கிறதுனால 2 டைம் log x. அப்புறம் log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x வரும். அந்த 1/x இங்க எழுதணும். நம்ம இங்க மல்டிபிள் எழுதணும், அதை நம்ம டினாமினேட்டர்ல இங்க எழுதிக்கலாம். செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் தேவைப்படும். அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கே யாரு எக்ஸ். ஸோ எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? x²/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே சும்மா எழுதிடணும். இங்கே முதல் ஃபங்க்ஷன் யாரு? log x த ஹோல் ஸ்கொயர், அது எழுதியாச்சா? மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ யாரு? x²/2, அதை எழுதிக்கணும். மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் சைன், இதை கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் இங்கே என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 2 டைம்ஸ் log x/xன்னு கிடைச்சிருக்கு. அதையும் திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனே எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாரு? x²/2. அதனால இங்கே x²/2ன்னு எழுதி இங்கே dxன்னு போட்டுருங்க. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இங்கே x² இருக்க ஒரு எக்ஸும் இந்த எக்ஸும் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் தான் நம்மளோட வேல்யூ. இங்கே வந்து ஒரு x²/2 இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு log x த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இதுக்குள்ள ஒரு log xும் ஒரு xும் இருக்கு dx. திருப்பி இது மல்டிபிள் இருக்கு பாருங்களேன், ஒரு log xும் ஒரு xும் இருக்கு. log xன்றது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், xன்றது அல்ஜிப்ரா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாகவும் இதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? இன்டிகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, இது ஒன்றுமே பண்ண வேணாம், இதை அப்படியே எழுதிக்கலாம். x² log x ஹோல் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது திருப்பி இதே ரூல் தான் அப்ளை ஆகும். ஆனால் இங்கே முதல் ஃபங்க்ஷன் யாரு? முதல் ஃபங்க்ஷன் வந்து log x. அப்போ log xோட டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/xன்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு? x. ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைனுக்குள்ளே எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் இங்கே xன்னு இருக்கு. ஸோ எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? log x அப்படியே எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி எழுதணும், x²/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைனை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 1/x. 1/x எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ என்ன இருக்கு? x²/2ன்னு இருக்கு. அதனால இங்கே x²/2ன்னு போட்டு dx அப்படின்னு போட்டுருங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர்ல ஒரு x²டும் ஒரு log x த ஹோல் ஸ்கொயர்ட் பை 2 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனா மைனஸ் ஒரு x²/2 ஒரு log x இருக்கும். இங்க இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிருக்கும். இந்த 1/2ன்ற டேர்ம் இங்க வெளியில போட்டுக்கலாம். இப்போ உள்ள வந்து ஒரு x into dx மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த எக்ஸை மட்டும் இன்டகிரேட் பண்ணா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ x⁻1 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது x²/2 அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல பிளஸ்ன்னு போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை 2 into 2 4ன்னு போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். இதுல x² + 1 into log x இருக்கு. இதுல x² + 1ன்றது வந்து அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன், log xன்றது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். லாக் தானே ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஹைலைட்னு எழுதி பாருங்க. அதுல எந்த ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்கள தான் நம்ம முதல்ல எடுக்கணும்.
ஸோ இதில் லாக் எக்ஸ் தான் நம்மளோட முதல் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் இருந்தால் அவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், அவங்க கூட ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் போட்டு இந்த இன்டெகிரேஷன் சைனை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு அது கூட செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட்டட் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தான். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனோ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனோ தேவைப்படும், அதை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? லாக் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் ஐ டேஷ் என்னது? 1/x. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு? எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1. நம்மளுக்கு இவங்களோட இன்டெகிரேட்டட் வேல்யூ மட்டும் தான் தேவைப்படும். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3/3, ஏன்னா எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1 1 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இதான் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ. ஸோ இங்கே அப்ளை பண்ணிடலாமா? இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ், இதான் நம்மளோட ரூல். முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். முதல் ஃபங்க்ஷன் இங்கே யாரு? லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் எடுத்து எழுதிடலாம். இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எழுதணும். இதான் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 3/3 பிளஸ் எக்ஸ் இப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன கிடைச்சது? 1/x மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் பவர் 3/3 பிளஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ இவங்களை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஸோ லாக் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் பவர் 3/3 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் இந்த 1/x உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட 1/x இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 அப்படின்னு ஒரு டேர்மும் எக்ஸ் கூட 1/x என்ற ஒரு டேர்மும் மல்டிபிளில் வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு எக்ஸை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டுமே அடிஷனில் தான் இருக்குது. அப்போ தனித்தனியாக இவங்களை நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண வேல்யூ இது அங்கேயே இருக்கட்டும். மைனஸ் இப்போ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே மேலே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் கீழே வந்து ஒரு 3யும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இவங்களை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும், இவங்களை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ லாக் எக்ஸ் அப்படியே இருக்குது. எக்ஸ் பவர் 3/3 பிளஸ் எக்ஸ் மைனஸ் காமனாக இருக்கும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க 1/3 அங்கேயே தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3/3 அப்படின்னு வந்திருக்கும். ப்ளஸ் இந்த 1 வித் டிஎக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கும்? எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ்ன்னு எழுதி நம்ம ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஷார்ட்டாக இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. 16th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் எக்ஸ் கூட ஒரு எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் அடிஷனில் இப்படி மல்டிபிளில் வந்தது அப்படின்னா அவங்களோட டைரக்ட் ஆன்சர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான். இ பவர் எக்ஸ் மல்டிபிளில் இருக்கணும். நமக்கு கிட்ட பக்கத்தில் இருக்கிற டேர்மில் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இன்னொன்று வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் படி நம்மளால டைரக்டாக ஆன்சர் எழுத முடியும். இப்போ 16th கொஸ்டின்ல இ பவர் எக்ஸ் மல்டிபிள் இருக்கு, சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம சைன் எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் எக்ஸ் வரும்ல. அப்போ இந்த சைன் எக்ஸ் வந்து என்னோட எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இந்த காஸ் எக்ஸ் வந்து என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ என்னோட கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் அடிஷனில் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்ததுன்னா என்னோட ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை நான் டைரெக்டாக எழுதிடலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும்? என்னோட கொஸ்டின் இப்படி இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை தான் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு யாரு? சைன் எக்ஸ். இப்போ இங்கே சைன் எக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எப்பவுமே இ பவர் எக்ஸ் மல்டிபிள் இருந்தால் இந்த ரூலில் கொஸ்டின் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மேட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த கீழே இருக்கிற அந்த இ பவர் எக்ஸை தவிர அந்த ரிமைனிங் டேர்ம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு எஃப் டேஷாவும் இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்தா போதும். ஆனால் இது டேரெக்டாக பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனால் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷனை நம்மளால உங்களை கன்வெர்ட் பண்ணிட முடியும். இது வந்து ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸை வந்து நம்மளால எப்படி எழுதிக்க முடியும்னா 1 + x - 1 அப்படின்னு எழுதிக்கல முடியும். ஏன்னா எக்ஸ் கூட ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணதுனால அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 1 + x² இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 + x² இப்படி இருக்கு. இதான் என்னோட கொஸ்டின். எக்ஸ் இருந்துச்சு, கூட ஒரு +1ஓ -1ஓ போட்டுக்கிட்டோம். நம்ம பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/x அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்களோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா தெரியுமா இருக்கும்? -1/x² இருக்கும். இது நம்மளோட டிஃபரன்ஷியேஷனோட பேசிக் ரூல். இப்போ இங்க இ பவர் எக்ஸ் இருக்கு. இதுல இந்த 1 + x கிட்ட தனியா ஒரு டினாமினேட்டரையும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த -1க்கு கீழே இந்த டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிடலாம். நம்ம இப்படி எழுதிட்டோம்னா இதுல இருக்க ஒரு 1 + xம் இதுல இருக்க ஒரு 1 + xம் கேன்சல் ஆயிடும்.
அப்போ 1/1 plus x the whole squared இருக்கு. இங்க மைனஸ் சரி இல்ல ஒரு 1 plus x கட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 1 தான் இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். 1 plus x the whole squared அப்படியே இருக்கும். இங்க வந்து with respect to dx இருக்கு. இப்ப இத பார்க்க 1/x மாதிரியே இருக்கு பாருங்க. இத பார்க்க -1/x squared மாதிரியே இருக்கு பாருங்க. 1/x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x squared தான் வரும்ன்றத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இத நம்ம யோசிச்சிடலாம் ஈஸியா. சோ இங்க வந்து நான் f of x வந்து 1/1 plus x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா டெஃபினட்டா என்னோட f dash of x என்ன அப்படின்னா -1/1 plus x the whole squared தான் வரும். அதுதான் இங்க வந்திருக்கு. இது f of x, இது என்னோட f dash of x. நம்மளோட ரூல் என்ன? சோ இதான் நம்மளோட ரூல். இது e power x, இது வந்து f of x, இது f dash of x இருக்கிறதுனால இவங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா e power x multiple by f of x. f of x என்னது 1/1 plus x. அப்போ 1/1 plus x ன்னு போட்டு பக்கத்துல plus c ன்னு போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. e power x by 1 plus x plus c அப்படின்றதா உங்களோட ஃபைனல் ஆன்சர். 18th கொஸ்டின் பார்க்கலாம். e power x into 1 plus sin x by 1 plus cos x அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. e power x மல்டிபிள் இருக்கிறதுனால இதுல உள்ள இருக்கிற டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு f of x ஒரு f dash of x நம்ம கொண்டு வந்துட்டோம்னா டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அதுக்காக இதை வந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். நமக்கு தெரியும் 1 plus cos x ஓட பேசிக் ரூல் வந்து 2 cos squared x by 2 அப்படின்றது. ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். e power x இந்த மேல இருக்கிற 1 இருக்குல்ல 1/1 plus cos x ன்னு ஒரு தடவை எழுதிக்கலாம். 1 plus cos x ன்றது வந்து 2 cos squared x by 2 மாதிரி பிளஸ் sin x by 1 plus cos x ன்றதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இதுல இந்த sin x க்கு பதிலா sin 2x னா 2 times sin x cos x வரும். இதே வெறும் sin x னா இது half angle. அப்ப இங்க இருக்க x எல்லாம் half ஆ மாறும். அப்ப x by 2 cos x by 2. இந்த sin x க்கு பதிலா ஒரு ரூல் தான் அப்ளை பண்ணிக்க போறோம். e power x multiple by இங்க இருக்கிற 1/2 வந்து அங்கே தான் இருக்கும். இங்க இருக்கிற இந்த cos squared 1/cos squared ன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்னா secant squared x by 2 ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் இங்க sin x எடுத்துட்டு 2 sin x by 2 cos x by 2 அப்படின்னு நம்மளால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஃபார்முலால. டினாமினேட்டர்ல ஒரு 2 cos squared x by 2 அப்படின்ற டேர்ம் இங்க இருக்கு. இங்க with respect to dx இருக்கு கொஸ்டின்ல. சோ இதுல கேன்சல்னு பார்க்கும்போது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். இதுல cos squared x by 2 ல இருக்கிற ஒரு cos x by 2 இங்க இருக்கிற ஒரு cos x by 2 என்னவா இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. e power x இங்க வந்து secant squared x by 2 by 2ன்ற டேர்ம் இருக்கு. இவங்க கிட்ட sin x by 2 by cos x by 2ன்றது ஆக்சுவலா என்னது tan x by 2ன்ற டேர்ம் நம்ம கிட்ட இருக்கு இங்க with respect to dx. இப்போ இந்த क्वेश्चनல f of x வந்து நம்ம tan x by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது பாருங்க f dash of x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared x by 2 வரும். திருப்பி x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 1/2 வரும்ல. அந்த 1/2 நம்ம இங்க மல்டிப்ளை எழுதுவோம். அப்ப இங்க டினாமினேட்டர்ல ஒரு 2 இருந்திருக்கும். இதுதான் இங்க இருக்கு பாருங்களேன். இது நம்மளோட f of x இருந்தா இது நம்மளோட f dash of x கரெக்டா வந்துருச்சு. சோ நம்மளோட ரூல். சோ இதான் நம்மளோட ஃபார்முலா. ஒரு f of x ஒரு f dash of x அடிஷன்ல இருந்ததுன்னா உங்களோட டைரக்ட் ஃபார்முலா e power x into f of x ன்னு எழுதிடலாம். எப்பவுமே f of x முதல் டேர்மா வரணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க tan x by 2 தான் f of x. இதுதான் அதோட டிஃபரன்ஷியேஷன். அப்ப நம்ம இதை தான் எழுதணும். சோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி e power x into f of x க்கு பதிலா இங்க tan x by 2 இருந்ததுனால tan x by 2 ன்னு போட்டு பக்கத்துல பிளஸ் c ன்னு போட்டோம்னா அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்த 19th கொஸ்டின்ல e power x into 1/x minus 1/x squared அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. நமக்கு தெரியும் e power x கூட ஒரு f of x ஒரு f dash of x அடிஷன்ல வந்ததுன்னா இவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த கொஸ்டின்ல f of x வந்து நம்ம 1/x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா f dash of x என்னது 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் -1/x squared இங்க அப்படியே இருக்கு பாருங்க. இது f of x இது f dash of x ரெண்டு பேரும் அடிஷன்ல இருக்காங்க. அப்ப இவங்களோட டைரக்ட் ஆன்சர் என்னது e power x into f of x. அப்ப e power x ன்னு போட்டு f of x யாருங்க 1/x தான். பக்கத்துல பிளஸ் c ன்னு போட்டு ஆன்சர் என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப e power x by x plus c அப்படின்றதா உங்களோட ஃபைனல் ஆன்சர். 20th கொஸ்டின் பார்க்கலாம். e power x மல்டிபிள் இருக்கவங்க கூட ஒரு x minus 3யும் x minus 1 the whole cube இருக்கு. நமக்கு தெரியும் e power x கூட ஒரு f of x ஒரு f dash of x இருந்தா நம்ம வந்து அவங்களை ஈஸியா ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். e power x அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டர்ல இருக்க இந்த x minus 3 இருக்கு. டினாமினேட்டர்ல x minus 1 தானே இருக்கு. அப்ப x minus 3ன்றத x minus 1 minus 2 ன்னு எழுதிக்கலாமான்னு பாருங்க. -3 வேணும். அப்ப -1 -2 ன்னு எழுதிக்கலாம்ல. -1 -2 ஆட் பண்ணா -3 தானே வரும். அப்படி பிரிச்சு எழுதிக்கணும். எழுதிட்டு இங்க டினாமினேட்டர்ல வந்து x minus 1 the whole cube நம்ம கிட்ட இருக்கு. இங்க வந்து with respect to dx ன்னு எழுதிக்கோங்க. இது வந்து பிரிச்சு எழுதிக்கலாம் நம்ம. எப்படின்னா இப்ப இங்க வந்து e power x இருக்கா. உள்ள இந்த x minus 1க்கு கீழே ஒரு டினாமினேட்டரும் x minus 1 the whole cube -2 by
எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டோம்னா இங்க நியூமரேட்டர்ல இருக்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னும் டினாமினேட்டர்ல இருக்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப மேல வந்து 1 பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு இருக்கும். இங்க -2 பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் அப்படின்ற டேர்ம் இருக்கும் dx. இதோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூஸ்வலாவே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா -2 பை எக்ஸ் கியூப் அப்படின்றது கிடைக்கும். அதாவது எக்ஸ் பார் என் பேட்டர்ன் தான். இது எப்படி வருதுன்னா இது உங்களோட பேசிக் ஃபார்முலா. எக்ஸ் பார் 2 வந்து மேலே போகும்போது எக்ஸ் பார் -2ன்னு வரும். எக்ஸ் பார் -2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n இன்ட்டு எக்ஸ் பார் n மைனஸ் ஒன்னு சொல்லுவோம்ல. இப்போ -2 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். அப்போ -2 பர் எக்ஸ் பார் -3. -3 கீழே வந்தால் இந்த மாதிரி +3 கிடைக்கும். ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே படிச்சுக்கலாம். 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -2 பை எக்ஸ் கியூப் வரும் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு தடவை இதை மேலே கொண்டு போய் எக்ஸ் பார் n ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் உங்கள் மைண்டில் தெளிவாக தெரிஞ்சிருந்ததுன்னா இதை வந்து ஈஸியாக யோசிச்சிடலாம். ஏன்னா இது பார்க்க 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. இதை பார்க்க -2 பை எக்ஸ் கியூப் மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ நான் டேரெக்டாக என்ன அது சொல்லிடலாம். என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் டெஃபினட்டாக என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்னா -2 பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூபாக இருக்கும். இது இங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட பேசிக் ரூல் படி ஸோ இதான் நம்மளோட ரூல். ஒரு எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் அடிஷனில் வந்தாங்கன்னா இது கூட அடிஷன் தான். ஏன்னா -2ன்றது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு போய்டும். இந்த நடுவில் அடிஷன் இருக்கதா தான் அர்த்தம். ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அடிஷனில் இருக்குது. ஸோ இவங்களோட ஆன்சர் இ பார் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் யார்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டு பக்கத்தில் +c போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட இன்டகிரேஷனோட சரியான ஆன்சர். இன்டகிரேஷன் ஆஃப் இ பார் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நம்மளால இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனில் எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எது செகண்ட் ஃபங்க்ஷன் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஐலேட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதில் ஐ அப்படின்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்குது, எல்ன்றது லாகரிதமிக் ஃபங்க்ஷனை குறிக்குது, ஏனா அல்ஜிப்ரா, டீனா ட்ரிக்னாமெட்ரி, ஈனா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை குறிக்குது. இப்போ கொஸ்டினில் sin x அப்படின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி, இ பார் 2xன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ டி தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்போ sin x வந்து முதல் ஃபங்க்ஷனாகவும் இ பார் 2x வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இவங்களை இன்டகிரேட் பண்ண போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. நம்மளோட ஃபார்முலா இதுதான். ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட் வேல்யூ அகைன் எழுதணும். இதான் நம்ம ரூல். எப்படி பார்த்தாலும் முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ முதல் ஃபங்க்ஷன் யாருங்க? சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? ஐ டேஷ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாருங்க? இ பார் எக்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இ பவர் 2x அப்படின்னு இருக்கு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் தான் நமக்கு தேவை. இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இதை இன்டகிரேட் பண்ணுறோம், இதை இன்டகிரேட் பண்ணும்போது இ பார் 2xை வந்து இன்டகிரேட் பண்ணால் இ பார் 2x தான். திருப்பியும் 2xலேருந்து ஒரு 2 வரும்ல, அந்த 2வை நம்ம இங்கே டினாமினேட்டரில் டெஃபினட்டாக போடணும். ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு, முதல் ஃபங்க்ஷன் யார்? சைன் எக்ஸ், அவங்கள அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ யார்? இ பார் 2x பை 2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன கிடைச்சிருக்கு? காஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ காஸ் எக்ஸ் மல்டிபிள் பை திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் தான். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது? இ பார் 2x பை 2 அப்படின்ற வேல்யூ அதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. எழுதியாச்சு. இப்போ இது ஐஸ் ஈக்குவல் டு இது வந்து ஆல்ரெடி எல்லா டேர்மும் வந்து பிரேக்கப் ஆகி வெளியே வந்தாச்சு. அப்போ சைன் எக்ஸ் மல்டிபிள் பை இ பார் 2x பை 2 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். இதில் திருப்பி உங்களை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இங்கேயும் ஒரு இ பார் எக்ஸும் ஒரு காஸ் எக்ஸும் இருக்குது. ஸோ திருப்பி நம்மளை இவங்களை என்ன தான் பண்ணணும்? இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் பண்ணணும். இதில் திருப்பியும் காஸ் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி, இ பார் 2xன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற இந்த 1/2 மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு இவங்களை வந்து முதல் ஃபங்க்ஷனாகவும் இவங்களை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து திருப்பியும் ஹைலைட் இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிட்ட கொஸ்டினில் காஸ் எக்ஸ் இருக்குது. நம்ம இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து இ பார் 2x தான். அகெயின் ரெண்டாவது ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டகிரேட் தான் பண்ணோம், ஏன்னா அதுதான் நமக்கு தேவைப்படும். இ பார் 2x இன்டகிரேட் பண்ணால் இ பார் 2x பை 2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா? இதே ரூல்ல முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். அப்போ காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ இ பார் 2x பை 2. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுலாம். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ்.
திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூக்கு இ பார் 2x/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இப்போ திருப்பியும் இந்த இன்டகிரேஷனுக்குள்ள சைனும் இ பார் எக்ஸும் மல்டிபிளா வருது பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணியாச்சு, திருப்பியும் அதே மாதிரி வருது. இப்போ இது வந்து எப்பவுமே பிரேக்கப் ஆகாது. ஏன்னா ஒரு ஈயும் ஒரு சைனும் இன்டகிரேஷன்ல வந்துட்டே இருக்கு. திருப்பி பண்ணா ஒரு காசும் இ பார் 2xும் வரும். ஸோ இந்த மாதிரி ரெப்படேஷன் திருப்பி திருப்பி வரும்போது இதுல திருப்பி உங்க கொஸ்டினே வந்திருக்கு பாருங்களேன். இ பார் 2xும் சைன் எக்ஸும் இருக்கு. இது நம்மளோட கொஸ்டின் மாதிரியே இருக்கு. இந்த கொஸ்டின் டைப் வந்ததுன்னா நம்ம உங்களை என்னன்னு எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் சைன் இருக்கிறதுனால இங்க dx அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்க. ஸோ இது வந்து sin x ஒரு இ பார் 2x/2 அப்படின்னு இருக்கு. இங்க வெளியில வந்து ஒரு -1/2 அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து cos x இ பார் 2x/2. இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது பிளஸ் ஆயிடும். அப்போ நம்ம கிட்ட இங்க ஒரு டினாமினேட்டர்ல ஒரு 2 இருந்ததுல அவங்களே வெளியில எடுத்துடலாம் 1/2. இந்த மைனஸ் வெளியே எடுத்தாச்சு, இந்த 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ இன்டகிரேஷனுக்குள்ள ஒரு இ பார் 2xும் ஒரு sin xும் dxும் இருக்கு. அதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். அப்போ இந்த டேர்ம் நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஐன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மறுபடியும் அதே கொஸ்டின் திரும்பி வர்றதுனால. இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு இந்த -1/2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ -1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். கீழே 2 2s are 4. அப்புறம் -1/2 இந்த +1/2 மல்டிபிள் பண்ணும்போது -1/4iன்னு வந்துடும். ஸோ இங்கே ஒரு i இருக்கு, இங்கே ஒரு i இருக்கு. இந்த -4/i இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். ஸோ +1/4i ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம் இங்கே இ பார் 2x இருக்கு, இங்கே இ பார் 2x இருக்கு. நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ மேலே வந்து இங்கே sin x/2 மைனஸ் இங்கே வந்து cos x/4 அப்படின்ற டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருந்திருக்கும். இதில் இந்த ரெண்டு ஐயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கூட 1/4i ஆட் பண்ணுறாங்க. i into 1 வந்து i/4ன்னு கூட நம்ம இதை எழுதிக்கலாம். இங்கே by 1 போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் 4 into i 4i 1 into i 1i/4 அப்படின்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை எல்சிஎம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5i/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட அடிஷன் வந்து 5i/4 தான். ஸோ இது எழுதியாச்சு. இங்கே இ பார் 2x இருக்கு. இவங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. எல்சிஎம் வந்து 4 தான். இந்த 2-ஐ 4 ஆக்கணும்னா ஒரு மல்டிபிள் பை 2 பண்ணணும். ஸோ மேலே மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 2 into sin x மைனஸ் இங்கே ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இந்த cos x அப்படியே இருக்கும். இப்படி எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க இந்த 5/4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 4/5 ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 5/4 டைம்ஸ் இ பார் 2x 2 டைம்ஸ் sin x மைனஸ் cos x அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் ஒரு 4 இருந்தது. ஸோ அந்த 4 இங்கே இருக்கு. 5/4 இந்த பக்கம் வரும்போது 4/5 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 4ம் இந்த 4 என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இ பார் 2x/5 2 டைம்ஸ் sin x மைனஸ் cos x அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து எப்பவுமே இன்டகிரேஷன் முடியும் போது இது பக்கத்தில் வந்து ஒரு +c மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மல்டிபிள் இருக்க நம்பர் அங்கே வரும்போது சி கூட வராதுன்னா சி கூட யாரும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதுவும் கான்ஸ்டன்ட் தானே. அதனால சி கூட நம்ம யூஸ்வலாக மல்டிபிள் பண்ணுறதுல இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x/1 + x² dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து வெளியில வந்து சைன் இன்வர்ஸ்ன்னு இருக்கு. இந்த உள்ள இருக்கிற டேர்மை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ல மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா sin 2θ ஃபார்முலா வந்து 2 டைம் tan θ/1 + tan square θ அப்படின்றது இருக்குல்ல. அதனால நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து let us assume x is equal to tan θன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் tan θன்னு போட்டுடலாம். அப்போ இது 2 டைம் tan θ/1 + tan square θ அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இது யாரோட ஃபார்முலா? sin 2θவோட ஃபார்முலா. இப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா sin இன்வர்ஸ் ஆஃப் sin 2θ அப்படின்னு எழுதிடலாம். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா 2θ அப்படின்னு கிடைச்சது. ஆனால் கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே இருக்கு. அப்போ நம்ம எக்ஸில் இருந்தால் தானே உங்களை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன்லேருந்து θ வேணும்னா இங்கே இருக்கிற tan இந்த பக்கம் போச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் θவோட வேல்யூ. அப்போ இந்த θவை எடுத்துட்டு 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ இப்படி இருந்த கொஸ்டின் தான் இப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் dx அப்படின்னு இருக்கு நம்மளோட கொஸ்டின்ல. ஸோ இவங்கள தான் இன்டகிரேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2ம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. நம்ம 2 வெளியில வைக்கனா வச்சுட்டு 1 கூட எழுதிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு கூட பண்ணலாம். நம்ம பைலேட் அப்படின்னு எழுதி பார்த்தோம் அப்படின்னா இதில் 2ன்றது வந்து அல்ஜிப்ராவில் வரும். tan இன்வர்ஸ்ன்றது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வரும். எப்படி பார்த்தாலும் இன்வர்ஸ் தான் முதல் ஃபங்க்ஷன். இது நம்மளோட முதல் ஃபங்க்ஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருக்கும்போது அவங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷனாக முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுக்கணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு
ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்ஷனை திருப்பி இன்டகிரேஷன்லேயே எழுதணும். ஸோ நமக்கு தேவைப்படுறது முதல் ஃபங்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படும். முதல் ஃபங்ஷன் இங்கே யாரு? tan இன்வர்ஸ் ஆஃப். ஸோ முதல் ஃபங்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/1 + x² அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபங்ஷனோட இன்டகிரேஷன் தானே வேணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 × dx. அப்போ நமக்கு என்னன்னு வரும்? 2x அப்படின்னு வரும். நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். முதல் ஃபங்ஷன் அப்படியே எழுதணும். அப்போ இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அவங்க கூட இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்ஷன் எடுத்து எழுதணும். இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்ஷன் வந்து 2x. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். அப்போ 1/1 + x² அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ அகைன் என்னன்னு வந்திருக்கும்? 2x. இங்கே வந்து dx அப்படின்னு இருக்கு. இவங்கள நம்மளால டைரக்டா பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்து 2x dxும் கீழே வந்து 1 + x² இருக்கு இல்லையா? இதை வந்து தனியாக முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிடலாங்க. மேலே வந்து 2x dxும் கீழே வந்து 1 + x² இருக்கு. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். 1 + x² வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா 2x dxன்றது டெஃபினட்டா என்னன்னு மாறிடும்? dt அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த கொஸ்டின் வந்து மேலே dtயும் கீழே tயும் வருது. ஸோ 1/t ஃபார்ம் வந்துருச்சு பாருங்க. 1/t நம்ம என்னன்னு எழுதிடலாம்? log t அப்படின்னு எழுதிடலாம். t வந்து 1 + x². ஸோ இதில் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 2x × tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் இது tனா மேலே dt இருக்குல்ல. அப்போ இது வந்து log t. tக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 + x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் +ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து MCQ கேட்டிருக்காங்க 23rd கொஸ்டின்ல x² × 2^x³ அப்படின்னு இருக்கு. இது கொஸ்டின்ல x³ நம்ம tன்னு அசியூம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த x³ வந்து tன்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x³ என்ன ஆகும்? 3x² அப்படின்னு வரும். t பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்க சப்ஸ்டியூஷன்ல x² dxும் தானே இருக்கு. அப்போ இந்த 3 அங்கே கொண்டு போயிட்டு dx இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ x² dx = dt/3 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே இருக்கிற e அங்கே தான் இருக்கு. இந்த x³ வந்து t மாறிடுச்சு. இந்த x² இந்த dxும் சேர்ந்து dt/3ன்னு வந்துடும். இப்போ dt/3ன்னு வந்துடுச்சு. வெளியில் 1/3 போட்டுடலாம். e⁻t dtயோட இன்டகிரேஷன் வந்து e⁻t தானே. e⁻ எனி டேர்ம் எடுத்தோம்னாலும் அதே தான் நமக்கு வந்து இன்டகிரேஷன்ல வரும். பக்கத்தில் +c போட்டுக்கோங்க. e⁻t tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது? x³ அப்படின்னு போட்டு /3 + c அப்படின்னு எழுதிடலாம். இங்கே இருக்கிற 3 தான் இங்கே வந்திருக்கு. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 24th MCQ இந்த மாதிரி இருக்கு. e⁻x இருக்கு வெளியே. இந்த secant x நம்ம அப்படி உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா secant x × 1 வந்து secant x வரும். secant x கூட tan x மல்டிபிள் பண்ணும்போது secant x tan x அப்படின்றது கிடைக்குது. இந்த டேர்ம்ஸை பாருங்களேன். ஒரு secant xும் ஒரு secant x tan xும் இருக்கு. இப்போ நான் f(x) வந்து secant x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா இவங்களை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன எனக்கு கிடைக்கும்? secant x tan x கிடைக்கும்ல. இங்க வந்து secant x tan x கிடைக்குது. இது வந்து உங்களோட f'. இது வந்து f(x) இருந்தா இது f'(x) இருக்கு. நம்மளோட e⁻x ஃபார்ம்ல ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. அதாவது e⁻x பக்கத்துல ஒரு f(x)ம் ஒரு f'(x)ம் அடிஷன்ல இருந்ததுன்னா அவங்களோட இன்டகிரேஷனோட வேல்யூ e⁻x × f(x) அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றத அந்த ரூல். இப்போ இந்த கொஸ்டின் அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ இவங்க இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது e⁻x × f(x)க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம்? secant x. அப்போ e⁻x × secant x அப்படின்னு எழுதிட்டாலே இதோட இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இங்கே பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.